6th வேர்ல்டு புக்கில் இயல் 7ல் செய்யும் தொழிலே தெய்வம் என்ற தலைப்பில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் குறிப்பு பார்த்துட்டு நம்ம பாடல் படிக்கலாம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய பிறந்த ஊர் எதுனா பட்டுக்கோட்டை அருகே செங்கப்படுக்காடு என்ற ஊரில் பிறந்தவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். பட்டுக்கோட்டை அருகே செங்கப்படுத்தான் காடு என்ற ஊரில் பிறந்தவர் தான் இவர் வாழ்ந்த காலம்னு பார்த்தோன்னா 1930 1959 தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய காலம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மருதகாசி, உடுமலை நாராயண கவி, இவங்க 3 பேரோட காலம் நம்ம தனித்தனியாக பார்த்துக்கணும். கூட கண்ணதாசன் அவர்களுடைய காலமும் பார்த்துக்கணும். ஏன்னா இவர்கள் எல்லாமே பிற்காலத்தில் தமிழ் செய்யுள்கள் மற்றும் திரை இசை பாடல்கள் எழுதுனதில் ரொம்ப முக்கியமான ஆளாக இவங்களாம் சிமிலர் கண்டென்ட்டில் வர்றதால இவங்களுடைய காலத்தெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அடுத்து வர எக்ஸாமில் கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடிய சிறப்பை பெற்றவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். மக்கள் கவிஞர், பொது உடைமை கவிஞர் என்ற பேருமே இவருக்கு உண்டு. பொது உடைமை தத்துவங்களை அதிகமாக தன் பாடல் வழியில் எழுதுனது யாருன்னா கண்ணதாசன் பொது உடைமை தத்துவத்தை எழுதுவார். அதற்கு முன்னாடியே பாரதிதாசன் பொது உடைமை தத்துவத்தை பற்றி அதிகமாக எழுதுவார். அவங்களுக்கெல்லாம் பின்னாடி பொது உடைமை கவிஞர் என்ற பட்டம் பெற்றவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் தான். இவருடைய சிறப்பு என்னென்னா எளிய தமிழிலே அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை இயற்றியவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். எளிய தமிழிலே அனைவருக்கும் புரியும்படி கருத்துக்களை சொன்ன சித்தர் ஒருவர் இருப்பார். அவர் கடுவெளி சித்தர். அதே மாதிரி எளிய தமிழ் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை இயற்றிய கவிஞர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். இவர் திரை இசை பாடல்கள் பலவற்றை எழுதியிருக்காரு. வாழ்ந்தது என்னமோ 29 வருஷம், 1930 59 ஆக 29 வருட ஆண்டு காலம் தான் இவர் வாழ்ந்திருக்காரு. அதுக்குள்ளே இவர் பல திரை இசை பாடல்களை இயற்றியிருக்காரு. முக்கியமான பாயிண்ட் என்னென்னா உழைக்கும் மக்களின் துயரங்களை பொது உடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல் வழியை பரவலாக்கியவர் இவர் தான். உழைப்பாளிகள், உழைக்கும் மக்களோட உயர்வை போற்றியவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் தான். பொது உடைமை சிந்தனைகளை தம்முடைய பாடல் வழி பரவலாக்கிய கவிஞர் யாருனாலும் பட்டுக்கோட்டை அவர்கள் தான். பாடல் பார்க்கலாம். நம்ம பாடல்லாம் படித்தோம்னா இந்த கல்யாண சுந்தரம் அவர்கள், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய பாடல் என்ன மீனிங்கில் கொடுக்குறாங்க, அந்த பாடலோட ரைமிங் என்ன, அது நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆனாலே நம்ம எப்படி ஈஸியாக போட்டுடலாம். பாடல் பார்க்கலாம். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமை தான் நமது செல்வம். இந்த தலைப்பு நம்ம ஏற்கனவே தெரியும். செய்யும் தொழிலே தெய்வம் என்பது நமக்கு பாட்டிலே வரும். எந்த தொழில் செய்தால் என்ன, செய்யும் தொழில் தெய்வம் என்று பட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னானே, அந்த பாடல்லே வரும். அந்த அளவுக்கு இந்த பாடல் புகழ்பெற்ற பாடல். இப்போ நம்ம பாடல் வரி பார்க்கலாம். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமை தான் நமது செல்வம். கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமை தான் நமக்கு பதவி. பயிர் வளர்த்தால் பலனாகும், அது உயிரை காக்கும் உணவாகும். வெயிலே நமக்கு துணையாகும், நமது வேர்வையெல்லாம் விதையாகும். தினம் வேலையுண்டு, குலம் மானம் உண்டு, வருங்காலம் உண்டு, அதை நாம் நம்பிடுவோம். காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நனவாகும். காயும் கனியும் விலையாகும், நம் கனவும் நினைவும் நிலையாகும். உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்துடும். நம்ம உழைத்தாலும் நமக்கு வருங்காலம் உண்டு, நமக்கு ஒரு கனவு உண்டு, நமக்கு நிலையான வாழ்க்கை உண்டு. இது மாதிரி பொது உடைமை தத்துவங்களை பாமர மக்களிடையே பரப்பியவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள்.